video is sponsored by BuyMote, the e-shopping app available on the Play Store and App Store. Click the link in the description to download and start shopping today. இன்று நாம் தியானிக்க போகின்ற வசனம் சங்கீதம் 18:33. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். பிரியமானவர்களே, மான்களின் கால்கள் வேகமாய் ஓடும் வல்லமை பெற்றவை. அதே நேரத்தில் மான் கால்கள் துள்ளி குதித்து மலைகளின் மேல் ஏறக்கூடியதாகவும் இருக்கின்றன. யாரும் ஏறி வரக்கூடாத உயர்ந்த குன்றுகளின் மேல் மான்கள் அழகாய் துள்ளி குதித்து ஏறி கம்பீரமாக நிற்கும். வேதத்தில் 3 இடங்களில் கர்த்தர் என் கால்களை மான் கால்களைப் போல் ஆக்குவார் என்கிற வசனத்தை வாசிக்கலாம். இந்த 3 வசனங்களிலும் மான் கால்கள் உயர்தலங்களில் நிற்க வைப்பதை நீங்கள் காணலாம். கண்மலையாகிய கிறிஸ்துவில் நீங்கள் நிலை நிற்பதற்கு மான் கால்கள் உங்களுக்கு தேவை. மான் கால்களாய் இருக்க வேண்டிய சிலருடைய கால்கள் இன்றைக்கு யானை கால்களாய் இருக்கின்றன. ஏன் இப்படி ஆனது? யானைக்கால் என்பது ஒரு நோய். இந்த நோய் கொசுக்கடியின் மூலம் ஒரு சரீரத்திலிருந்து இன்னொரு சரீரத்திற்கு செல்லுகிற கிருமிகளால் உண்டாகிறதாகும். கண்ணுக்கு தெரியாத மிகச்சிறிய கிருமிகள் கொசுக்கடியின் மூலமாக பரவுகிறது. இந்த நோய் உண்டாகி இருப்பது இவர்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் 3 to 5 ஆண்டுகள் கழித்த பிறகு கால்களிலும் கைகளிலும் வீக்கம் ஏற்பட்டு காய்ச்சல் வரும்போதுதான் இந்நோயை அறிய முடிகிறது. கடைசியிலே குணமாக்க முடியாத காலகட்டத்தை அடைந்து விடுகிறது. கால்கள் யானை கால்களைப் போல பெருத்து சீழ்வடுகிறது. பாருங்கள், சின்ன கொசு எவ்வளவு பெரிய கொடுமையை செய்து விடுகிறது. கொசுவை அடித்தால் அப்படியே நசுங்கி செத்து போகக்கூடிய மிக பலவீனமான ஒரு ஜந்துதான். ஆனால் கொசுக்கடியை நீங்கள் அசட்டை செய்யும் போது வாழ்நாளெல்லாம் எத்தனை வேதனையை அனுபவிக்க வேண்டியதிருக்கிறது. அதுபோலவே சிறு சிறு பாவங்கள் தானே என்று நீங்கள் அசட்டையா இருக்கும்போது அது உங்களுக்குள் வந்து பலன் கொள்ள ஆரம்பிக்கிறது. ஆத்துமாவும் நோய் கொள்கிறது. முடிவில் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்ற வார்த்தையின்படி செத்து போய்விடுகிறது. மான் காலாய் இருக்க வேண்டிய உங்கள் கால்கள் யானை காலாய் மாறிக்கொண்டு வருகிறதா? தற்பரிசோதனை செய்ய இதுவே நல்ல தருணம். பாவமாகிய யானைக்கால் வியாதி குணமாக வேண்டுமென்றால் அதற்கு ஒரே டாக்டர் இயேசு கிறிஸ்துதான். அவருடைய இரத்தம்தான் சகல பாவ கிருமிகளையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். போத்திபாரின் மனைவி யோசேப்புக்கு யானைக்கால் வியாதியை கொடுக்க ஆயத்தமாயிருந்தாள். ஆனால் அவனோ வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் என்ற வார்த்தையின்படி தன் கால்களை மான் கால்கள் ஆக்கிக் கொண்டு தன் வஸ்திரம் போனாலும் பரவாயில்லை என்று ஓடிப்போனான். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். பாவ கொசு உங்கள் மேல் அமர இடம் கொடாதேயுங்கள். ஆமேன்.